கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுக்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதாக தகவல் வருகிறது. அணை கட்டப்பட்டால் அமராவதி ஆற்றிற்கு வரும் நீர் தடுக்கப்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று எச்சரித்தார். ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் அதிமுக மகத்தான வெற்றியை பெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் உறுதிபட தெரிவித்தார். எங்கெல்லாம் தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கெல்லாம் உபரியாக இருக்கின்ற நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது. அதுக்குண்டான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை. அதோடு பவானிசாகரிலிருந்து பவானிசாகர் அந்த ஆறிலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதில் ஒரு தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது. மற்ற தடுப்பணையெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட அதிமுக அரசு அடிக்கல் நாட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே கிடப்பில் போட்டார். ஆக அவள் அறிவிப்போடு நின்று விட்டது. அவள் புதிய தடுப்பணையும் கட்டவில்லை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் கைவிடப்பட்டு விட்டது. இதுதான் இந்த ஆட்சியுடைய அவலங்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தாமல் விடியா திமுக அரசு செயற்கையான குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கழக பொதுச் செயலாளரை சென்னைக்கு வழி அனுப்பி வைத்த பின் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் தற்போது குடிநீர் பிரச்சினை தலைவிரித்தாடுவதாகவும் கோவை மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு கொடுத்துள்ளதாகவும் கூறினார். அதிமுக ஆட்சியில் தொடங்கிய பில்லூர் 3வது குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தாமல் திமுக அரசு முடக்கி வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனால் கொங்கு பகுதியில் செயற்கையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மக்களுக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தி குடிநீர் விநியோகத்தை சீராக்க வேண்டும் என்றார். மேலும் அவர் திமுக IT குழுவினர் தவறான செய்திகளை பரப்புவதாகவும் கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர், 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையெல்லாம் கடந்த முறை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள்லாம் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விதமாக பேசினோம். கோவை மாவட்டத்தில் புரட்சித்தலைவி அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்பொழுது வந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரையும் கோயம்புத்தூருக்கு வரல. குடிநீர் திட்டங்கள் கூட 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம். நுழைவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்டு வந்தோம். அந்த திட்டங்களையும் கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம் தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இதுவரையிலும் அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார் 2016. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து தன் உடம்பை பற்றி கூட கவலைப்படவில்லை. அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டை சின்னத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு சிறப்பான முறையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள். பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான். இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யலை. உங்களுக்கு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆகவே சிறப்பான ஆட்சி தந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலும் கூட அந்த கண்டிப்பாக அது வெளிப்பாடு இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை
அதிமுக எடப்பாடி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். இன்றைக்கு நாங்கள் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கும்போது பத்திரிக்கை எங்களை பற்றியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க. நாங்கள் 2 மாதமாக கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம். அதிகமாக உறக்கம் கிடையாது, கடுமையான வேலை. இப்போ தேர்தல் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது. ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்குங்காட்டி தண்ணீர் பந்தல் திறக்கிறோம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம், தொகுதிக்குள்ளே சில வேலைக்கு போகிறோம், குடும்பத்தோடு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை எடுத்துட்டு எங்களுக்குள்ள பிளவு அது தேவையில்லாமல் அதிமுக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு அற்புதமாக வீரநடை போட்டு கொண்டிருக்கு. 2 கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி. ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. ஆகவே இன்றைக்கி சிறப்பான முறையில் எடப்பாடி தலைமையில் இருக்குது. இது ரிசல்ட் வந்தால் பிரச்சனை. ரிசல்ட் எப்போவுமே எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களெல்லாம் கலந்து தான் முடிவெடுப்பார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மின்சார வேலியில் சிக்கி 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பட்டு அருகே உள்ள வெளியகரம் கிராமத்தில் கோவிந்தராஜ் என்பவர் தனக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் மின்சார வேலி அமைத்துள்ளார். இந்த நிலையில் இயற்கை உபாதை கழிக்க கரும்பு தோட்டத்திற்கு சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சாய்குமார் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் மின்சார வேலியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கரும்பு தோட்டத்தில் மின்வேலி அமைத்த கோவிந்தராஜ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, செருதூர், வெள்ளப்பள்ளம் உட்பட 27 மீனவ கிராமங்களிலிருந்து சுமார் 3500 ஃபைபர் படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் துறைமுகங்களில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர்.